தம்பி, இந்த சவுகார்பேட் ஜக்கு சேட்டை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒழுங்கா பணம் கொடுத்தா நல்லவன், வட்டி டிலே பண்ணி அப்படி இப்படி தகுடுத்த வேலை பண்ணணும்னு நினைச்சா மோசமானவன், எங்க போனாலும் தூக்கிடுவேன். அரே பையா, நாளைக்கு காலையில வட்டி வரணும், இல்லே சேட்டு உன் வீட்டுக்கு வந்துருவேன், புரியுதா? பாபா மெக்கானிக்கு ஆனந்த் அண்ணன் அனுப்பிச்சாரு. ஆமாமா சொன்னாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும். வண்டியோட ஆர்சி புக்கு டாடா ஏசி இது இருக்கு, அது வச்சுட்டு பணம் கொடுங்க. தம்பி, பணம் வாங்குறது முக்கியம் இல்ல, வட்டி கரெக்டா கொடுத்தணும். அதெல்லாம் மாசம் ஆனா கரெக்டா வசூல் வட்டி எல்லாமே வந்துடும் சேட்டு. எல்லாம் துட்டு வாங்கும் போது நல்லா குஞ்சு கிஞ்சிலாம் தான் பண்றீங்க, திரும்ப வட்டி கொடுக்கும்போது அந்த டிகால்ட்டி வேலையெல்லாம் பண்றீங்க. அதெல்லாம் வந்துடும் சேட்டு, ரொம்ப நன்றி சேட்டு. தம்பி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. நீங்க கேட்ட 2 லட்சம் இருக்கு, எடுத்துங்க பத்திரம். வட்டி குடுக்கற வரைக்கும் சேட்டு நல்லவன், வட்டி குடுக்கல தெரியல சேட்டு பத்தி. ஜாகிரதை. அரே பையா, பத்திரம். வர சேட்டு. ஹலோ ஹலோ அண்ணா, நான் கற்பகம் பேசுறேண்ணே. சொல்லுமா. அண்ணா, நைட்டுக்குள்ள 2 லட்ச ரூபா பணம் கட்டணுமா அண்ணா? அப்பதான் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாண்ணா? அம்மா, நான் நம்ம டாடா ஏசி வச்சிருக்கேன் இல்லையா, அதை சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் பணமா வாங்கிட்டேம்மா. நானு நீ டாக்டர் கிட்ட சொல்லிடு, அப்பாவை பாத்துக்குமா. ரொம்ப முக்கியம், நான் பணத்தோட வரேன். சண்முகம், சொல்லுக்கா. இப்பதான் சேட்டு விட்டான 2 லட்ச ரூபாய் பணத்தோட ஒருத்த வாரான். நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு. ஓகேக்கா, 10 நிமிஷத்துல வந்துடுறாங்க. ஏய் சந்தோஷ், சொல்றா மச்சி. அக்கா ஒரு வேலை சொல்லிருக்கு, உடனே வரியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வச்சிருக்க 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடு. என்கிட்ட 2 லட்சம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், பணத்தை எடுறானா? ஏய், நான் யார் தெரியுமா? போடுறான் அவனை.
என்னாச்சுண்ணா? எப்படினாச்சு? நான் என்ன அடிச்சுட்டு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துன்னு போயிட்டாங்கண்ணா. எங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். வண்டி நம்பர் ஏதாவது பாத்தீங்களாண்ணா? அவன் வண்டி நம்பர் கூட நான் பார்த்தேண்ணா. TN 06. சார் ஆமாம் சார். அக்காவா அடிச்சாச்சு. அக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பணத்தை ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாமா? அக்காவுக்கு துரோகம் பண்ண கூடாதா? டேய் அக்கா விடுறா, நான் பாத்துக்கிறேன். தப்பு மச்சி, இது நம்ம தொழிலுக்கு செய்யற துரோகம். டேய் ஆளுக்கு 75 அக்காவுக்கு 50 ரூபா கொடுத்துடலாம், ஓகேவா? எப்படியோ போய் தொலை. யாரா நீ? ஏமாளி. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாங்களாம் ஏமாளி தானே. மரியாதையாக அடித்த பணத்தை கொடுத்துட்டு போலீஸில் சரணடைச்சாங்க. அதான் உங்களுக்கு நல்லது. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் அப்பன் உயிர் போடாதான் அவன் நினைக்கிறான். ஆனால் நீங்கள் எவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, பணம் அலையிறீங்க. நான் கஷ்டப்பட்டு பணத்தை அடிப்பேன், நடுவில் நீ வந்து அடிச்சுட்டு போவியா? ஒருத்தர் 4 காசு சம்பளத்துக்கு நாய்ப்படாத பாடுபடுறான். ஆனால் நீங்கள் ஆளை அடித்து பணத்தை திருடிட்டு வந்துட்டீங்க. அந்த பணத்துக்கு முன்னாடி எவ்வளோ வழி இருக்குன்னு தெரியுமாடா? ஒரு நாள் உழைச்சி சம்பாதிச்சு பாருங்கடா, அப்பதான்டா உங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்க எல்லாம் எப்பதான்டா திருந்த போறீங்க? இதுதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஏரியால அடுத்த வாட்டி உங்களை பார்த்த இடத்தையே குழி தோண்டி புதைச்சிடும். இந்த நியாயம் தர்மம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப பணத்தை அடிச்சாச்சு, இப்ப என்ன பண்ணணுன்ற? பணத்தை கொடுத்துடா. கொடுக்க முடியாதா? ஏய் விடுறா, பணத்தை கொடுத்துடா. ஐயோ கழுத்து வைக்க விடுறா. உங்களை கழுத்து வச்சு கொண்டுடுவேன். பணத்தை கொடுத்துறேன்டா. கொடுத்துட்றா மச்சி. அவன் பணம். ஏண்டா அந்த அப்பா அவன் குடும்பம் நடுரோட்ல நிக்குமே, அதை பத்தி யோசனை பண்ணீங்களா? உங்களுக்கு தேவை பணம். திருந்தறதுக்கு முயற்சி செய்யுங்கடா.